காலையில் வழக்கமாக எழுந்திரிச்சு சோம்பல் முறிச்சிட்டு ஒரு வீட்டில் டீ கொடுத்தாங்கன்னா டீ சாப்பிட்டுட்டு ஒரு வாக்கிங் போவோம் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும், அல்லது ஜிம்முக்கு போவோம். இன்றைக்கி போகலை. டிவியை ஆன் பண்ணப்போ சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் கொண்டு போன வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா, தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த சமூக நல குரல் கொடுக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ண தமிழ்நாடே கொந்தளிச்சு போய் கடையெடுப்பு நடக்கும், பேருந்து ஸ்ட்ரைக் நடக்கும், பஸ்ஸெல்லாம் உடச்சிருவாங்க. இந்த சமயத்தில் எதுக்கு அனாவசியம் போகணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உடனே எங்கள் வீட்டம்மா வீட்டில் கோலம் போட்டுவிட்டு, இப்போ தான் வந்தேன், கோலம் போட்டு இந்த குப்பையை அள்ளி போட்டு வந்தேன், ஒருத்தரும் கிடையாது, போக கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க இவ்வளோ பெரிய சமூக போராளிக்கு இப்படி ஒரு அலட்சியமாக வீட்டம்மா அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னா, அவர் டிவிக்கெல்லாம் போகிறதில்ல. டிவியில் யாரும் தெரியாது, அந்த செல்ஃபோன் வச்சுட்டு வேலை வெட்டிலாம் பார்த்துட்டு இருக்கவங்க தான் பார்த்துட்ருப்பாங்க. அதனால் இந்த அம்மாவை தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. என்னங்க இப்படி ஒரு நிலைமை? ஒரு பாட்டில் 50K 100K எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது, நிறைய சப்ஸ்கிரைப் வச்சுருக்கக்கூடிய அவருக்கு இந்த நிலைமையா? இப்போ என்ன தான் நடக்குது பார்ப்போம் வாங்களேன். உலகெங்கிலும் வாழும் ஜேகே டிவி அன்பு நண்பர்களுக்கு இந்த சிக்கல் தம்பியின் அன்பான வணக்கம். சவுக்கு சங்கர், ஆமாம், இன்றைக்கி எல்லாராலும் வாயாலும் மனதாலும் முழுமுழுக்கப்படுகிற பெயர். ஒரு சிலர் தான் அவரை பற்றி வெளியே பேசுகிறாங்க, மிச்சது பேசவில்லை. அவர் செய்த சாதனைகள் என்ன? பத்திரிகை உலகில் பத்திரிகையாளர் அல்லாமல், அவரே சொல்லிட்டார், நான் பத்திரிகையாளர் இல்லை, பத்திரிகையாளர் அல்லாமல் இவர் நாட்டுக்கு தேசியத்துக்கு செய்த நன்மைகள் என்ன, கொஞ்சம் வரிசைப்படுத்தி பார்ப்போம். நாமளே சொன்னோம், மரியாதைக்குரிய ஒரு மிகச்சிறந்த பத்திரிகையாளர். அவர் ஆளுங்கட்சியையும் மத்தியில் மானம் வளைச்சி எகிருவார், ஏறுவார், உழுவார். இதுபோல் சுப்பிரமணிய சாமி எந்த பதவியிலையும் இல்லாமல், எந்த கட்சியோட எம்பி கூட இல்லாமல் அதை எப்படி பண்ண போகிறோம் என்பதை ஒரு பெரிய உதாரணம். இவர்கள் இருவருமே ஒரு நல்ல ஒரு பிடிப்போட அவர் எழுதக்கூடிய நிறைய இது இருக்கும். எவ்வளவோ அதனுடைய அழுத்தமான ஆழமான கருத்துக்கள் இருந்தாலும் அது சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய வகைகளை தேடிக்கொண்டு தான் அவர்கள் செய்வார்கள். அதனால் அன்று முதல் இன்று வரை ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டத்துக்கு அது ஏன்னா, அவர் சங்கி மங்கி பொங்கி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்களே தவிர, அவருடைய கருத்து அவருடைய இதை தெளிவாக இருப்பார்கள். அதற்கு செல்வாக்குன்னு சொல்ல முடியாது, அவருடைய நியாயம் இருக்கிறது என்பதை அவர் நியாயத்தை சொல்வார்கள். அவர் சொல்வது அனைத்துமே நியாயம்னு சொல்ல முடியாது. மரியாதைக்குரிய சவுக்கு சங்கர் அடிப்படையில் ஒரு அரசு பணியாளர், பணியாளர் இருந்தவர். குறிப்பாக காவல்துறையில், சென்சேஷன் துறையில் நேரடியாக வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மிக குறைந்த பாய் ஏஜ்னு சொல்லுவாங்க. அவர் தகப்பனர் இருந்தவர். அப்போது நிறைய அந்த கேம்பஸ் நடத்தினோட இப்போயும் இருக்குது, அது சென்றவர். அவர் காவல்துறையில் குறிப்பாக அந்த ஸ்டெனோ அந்த மாதிரி டைப்பிங் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்பொழுது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. ரகசிய காப்பு என்பது பிரமாணம் எடுக்கவில்லை என்றாலும் அதுதான் நடைமுறை. அவர் பயன்மானி அவர் பணிபுரிந்த அலுவலகத்திலிருந்து அவர் கையில் இருந்த சில விஷயங்கள் எதிர்கட்சிக்கோ ஏதோ போய்விட்டது என்பதற்காக அவரை அரெஸ்ட் பண்ணி எப்படி போணுச்சு, எங்கேருந்து போணுச்சுன்னு அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணி அவரே சொல்லியிருக்கிறார். என்னை ஜட்டியோடு நிற்க வச்சு, இன்னும் சொல்ல போனால் நிர்வாணப்படுத்தி என் தாய்க்கு எதிராக நிர்வாகப்படுத்தி அடித்து கால் ரெண்டையும் அகட்டி வச்சு மிதித்ததெல்லாம் பார்த்தாங்க. என் தாய் என்னுடைய கருவறையில் பெறும்பொழுது நான் நிர்வாணமாக இருப்பேன், அதை அப்படிலாம் சொல்கிறேன். நல்ல கருத்து சிந்தனையாளர். ஆனால் நம்மளே சொல்லியிருக்கோம், இதை அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். இது கொடுத்தது மாதிரி, சுப்பிரமணிய சுவாமி கொடுத்த மாதிரி அவருக்கு ஒரு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு சமூக ஆர்வலர் என்று அந்த நிறைய விஷயம். ஒரு சமூக ஆர்வலராக, ஒரு பத்திரிகையாளராக என்ன செய்தார்? அவரை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் மக்கள் நேரடியாக தொடர்புள்ள 2 முக்கிய விஷயங்களை ஹேண்டில் பண்ணார். இது காவல்துறையோட அத்துமீறல் ஒரு மேட்ரு. இன்னொன்று நீதிபதிகளை தனிப்பட்ட வாழ்க்கையில் விமர்சிப்பார். அது ரொம்ப சூடாகவும் நிறைய வியூஸ் போகும். அவருக்கென்று ஒரு ரசிகர் மன்றம் வட்டாரத்தை உருவாக்கி விட்டார். அது குறிப்பாக அவர் காவல்துறையெல்லாம் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், கடலூர் சிறைச்சாலை போனதுக்கப்புறம் அவருக்கென்று ஒரு சிம்பதைசர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. இது தவிர நம்மளே என்ன சொன்னோம்னா, அதாவது ஒரு அரசியல் இந்த இதில் செய்யலை, இந்த ரோடு போடல, அந்த இடத்துல விவசாயி அங்கே நிற்கிறாங்க, இந்த இடத்துல
அந்த இது சுற்றுப்புறச்சூழல் பாதுகாப்பது இந்த இதை செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அது பண்ண மாதிரி தெரியல. இவர் வந்து காவல்துறையிலேருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுனால அந்த காவல்துறை நண்பர்கள், ஏன்னா அவர் முக்கியமான இதில் இருந்ததுனால நிறைய காவல்துறை நண்பர்கள் அவருக்கு இருந்தார்கள். சோர்சஸ் கொடுப்பான், எப்போதுமே கட்சியாக இருக்கட்டும் ஒரே கட்சிக்குள்ளே 2 பேர் இருப்பான், இவங்க ஒரு பிட்டை போடுவான். அது மாதிரி ஒரே ஜாதியில் 2 பேர் இருப்பான் பிட்டை, இப்படியெல்லாம் போனதில்லை. அவர் காவல்துறை தொடர்பானது எல்லாரும் பிடித்த தெரிந்த அவர் எடுத்துக்கொண்டார். அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது வார்த்தை பிரயோகம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது என்ன செய்வாங்கன்னா, நிறைய இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆளுங்கட்சி குறிப்பாக முதலமைச்சர் அவர் குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் சேப்பாக்க சேகுவாரா அப்படி அவர் செல்ல பிள்ளையா நல்ல பிள்ளையா என்பது நமக்கு வக்காலத்து வாங்க வரவில்லை. அவர் ஒரு அமைச்சர், அவர் எங்கே வீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, யாருக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, அவர் என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை எடுத்து விடுறது. அடுத்தாப்புல முதல்வர் அவருக்கு இயலாமை, ஒரு மண்ணும் தெரியாது, ஏதோ சொல்கிறது கையெழுத்து போகிறாரு. உதயச்சந்திரனை வளைச்சிக்கிட்டே ஏறுறது. அவர் சிஎம்மோட பிஏவாக இருக்கட்டும், இப்போ பொறுப்பு அவர் தான் போஸ்டிங் போகிறார், ட்ரான்ஸ்ஃபர் போகிறாரு. இது மாதிரிலாம் ரொம்ப இன்டீரியராக போகும்பொழுது, அதாவது ஒரு அட்டாக் பண்ணுறாங்க, ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க, ஒரு கொலை முயற்சி நடக்குதுங்கிறப்போ வெறுப்பை உமிழக்கூடிய அப்படி ஒரு சட்ட பிரிவே இருக்குது. சும்மா இருக்கிற என்ன போய் தூண்டுவது, குற்றம் செய்ய தூண்டுவது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அவர் சட்டம் தெரிந்தவர், நிறைய அந்த நீதிமன்றங்களில் வழக்கை வந்து அவரே வாதிடக்கூடிய அளவு திறமையாளர், அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் சொல்லும்பொழுது முதல்வரோட மனைவி அவங்க வச்சுருக்காங்க, அந்த ஒரு வாட்டருக்கு வச்சுருக்காங்க, இது எல்லோரும் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, கட்டாயப்படுத்தி இதெல்லாம் எந்த ப்ரூஃபுமே இருக்காது. அரசு பணியில் பார்த்தா ஒரு உதாரணம் கேட்க, ஒரு முறை காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருக்குது. கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணி இப்போ பிரச்சாரத்துக்கு போகிற டாக்டர் கலைஞர் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார். அது விழுப்புரத்துக்கு போகிறதுக்கு முந்தி பார்த்தாக்கா வாழப்பாடி ராமமூர்த்தி கைது, அவர் ஆளுங்கட்சி காங்கிரஸோடைய இது கைதுன்னு வருது. இணையாது இப்படி பண்ணிட்டாங்க. அப்போ துரை என்ற ஒரு காவல்துறை கமிஷனரும் நாகராஜன் என்ற ஒரு இணையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அரெஸ்ட் பண்ணி இது இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் கைது போடி எப்போயா இருந்தோன்னே அவர் புறப்பட்டார் பாருங்க, ஃபைலில் போய் கையெழுத்து வாங்கிட்டாங்க. இது போல தான் ஒரு ரோடில் வந்து ஒரு தெருவில் வந்து டிராஃபிக்கை மாத்திரன்னு வச்சுங்க, இவர்கள் யாரும் வந்து அங்கே இருக்கிற கான்ஸ்டபிளோ அங்கே போலீஸோ கமிஷனரோ முடியாது, சிஎம் வரலையும் போயிட்டு வரணும். ஏனென்றால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் ஃபேஸ் பண்ணக்கூடியது, ஃபைல் போகும், கையெழுத்து ஒப்பும் வாங்கி விடுவார்கள், இது நடைமுறை. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அந்த சிபு சோரனையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட போய் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, லாண்ட் ஆர்டர் மற்ற பிரச்சனைகள் இதை வந்துவிடும் என்பதற்காக அவர்கிட்ட போய் ஒப்புதல் கேட்பாங்க, டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால் முதலமைச்சருக்கோ பிரைம் மினிஸ்டருக்கோ தெரியாமல் இது நடந்து விட்டதுன்னா சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. ஈவன் உள்துறை அமைச்சரே செய்திருந்தால் கூட கூப்பிட்டு போய் கேட்பான், இது மாதிரி இருக்க ஃபைலில் போகும் ஃபேக்ஸ் இந்த இதெல்லாம் போதும், இப்போ இமெயில் தட்டி விட்டு கேட்பான், எஸ் ஓகே டன் முடிந்து விடும். அதனால் அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விமர்சனங்கள் கொடுக்கும்போது நாகரிகமாக இருக்கணும். இப்போ எத்தனையோ விவசாயத்தை பற்றி நிறைய அவர் தஞ்சை தரணியை சேர்ந்த எத்தனையோ விவசாயம் நம்மளே போனப்போ அண்மையில் போய் அவருக்கு பிரச்சனை இருக்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம செய்வதல்ல, நம்மளே பாதுகாப்பு கேட்டோம், செய்வதல்ல. வார்த்தைகள், உங்களுடைய திறமை தகுதி. அவர் என்னென்னா காவல்துறை வந்து செய்து விட்ட அவர் வந்து அவர் அவ்வளோ வருஷமாக வந்து 20 வருஷமாக வந்து கிட்டத்தட்ட அந்த பிழைப்பூதியம் என்று முழு சம்பளம் ஆகிடும். பாதி சம்பளம் 6 மாதம், அப்புறம் ஒரு 3/4 சம்பளம், அப்புறம் முழு சம்பளம்னு போயிடும். அது முழு சம்பளத்தை வாங்கினப்போ அண்மையில் தான் அவருக்கு சம்பளம் இல்லாமல் அதை செய்தார்கள். அவர் வழக்கு இதுக்கெல்லாம் புகழ் பெற்று விட்டார். புகழ் என்றால் அவருக்கும் ஒரு வாசலோட கல்லூரியில் கூப்பிட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு நம்மளால் செய்ய முடியாத சில விஷயங்களை வேறு யாரும் செஞ்சு அவரை ஹீரோ பார்க்குறதும் நடைமுறை தான். அது வியூஸ் பார்ப்பதும் ஒரு காலையில் சொல்ல பார்க்கிறதும். பத்திரிகை நடத்துகிறார்கள், மெயின் சேனலில் என்ன பண்ணுவாங்கன்னா பல விஷயங்களை டச் பண்ண மாட்டாங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ இல்லை அது மெனக்கெட்டு தான் பண்ணி தான் ஆகணுங்கிறப்போ அதுக்கான ஏற்பாடுகள் இன்னொரு கட்சியோடையே செய்து கொண்டிருப்பார்கள். மரியாதைக்குரிய நம்ம சவுக்கு சங்கர் வந்து சிறைச்சாலையிலேருந்து வந்தப்புறம் செந்தமிழன் சீமா அவர் கூப்பிட்டு சவுக்கு சங்கருக்கு 1-2 நாங்கள் விட மாட்டோம், நாளைக்கு என்னுடைய கட்சியில் அவர் சேர்ந்தாலும் சேரட்டும், என்ன நான் சீட்டு கொடுப்பேன்னு மாதிரி சொன்னார். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். இப்போ இவரே சொல்லிவிட்டார், நான் சேப்பாக்கத்தில் நிற்பேன், இளவரசருக்கு எதிராக நிற்பேன் அப்படிலாம் சொன்னார். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இளைஞர்களை நிறைய பார்வையாளர்களை தூண்டக்கூடிய ஒரு செய்தி தான், அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நிறைய விஷயங்களை போய் சமூக தொடர்பான மேட்டர்களை விட்டுவிட்டு
நிறைய நண்பர்கள் சொன்னாங்க. நம்ம ஆதாரம் இல்லை. பிளாக்மெயிலிங் பண்ணுவார், அல்லது உங்களை தூக்கி பேசுறதுக்காக சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை நம்ம உள்ளே போகல. அவர் பத்திரிகை நடத்தும்போது அவர் வியூஸ் இருக்கிறதுனால தானே அதை என்கரேஜ் பண்ணுவாங்க யாருன்னாலும். நிறைய வியூஸ் இருக்குது, அவரை கூப்பிட்டு ஏதாவது பேசுங்கப்பான்னு சொன்னால் செய்வார்கள். அதற்கான முறைகள் செய்வார்கள். எனக்கு 5 கோடி ரூபா பேசப்பட்டது, 7 கோடி ரூபா பேசப்பட்டது, செந்தில் பாலாஜி வந்து எனக்கு வீடு வாங்கி தரேன்னு சொன்னாக்கா, அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது நான் சட்டை கட்டாமல் விட மாட்டேன் என்பது போன்ற வார்த்தைகள் வந்து அந்த ரசிகர்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நீதித்துறையும் காவல்துறையும் இல்லாமல் யாரும் இதை பண்ணவே முடியாது. இப்போ என்னாச்சுன்னா, இப்போ என்ன வழக்கு என்ன பண்ண கஞ்சா கேஸுங்கிறாங்க. அடுத்து வந்து இந்த பெண்ணை பற்றி இப்போது ஒரு காவல்துறையில் போய் அந்த பெண்கள் எல்லாரையும் ஒரு ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற வார்த்தை அதை சொல்கிறார். அவர் பாலியல் ரீதியாக அவர் பண்ணுவார், இவர் பண்ணுவார், இது வந்து இவர் மேலே உள்ள அட்ராக்ஷனாக 3ஆம் பாலினம் வந்து இவர் பச்சை குத்திருக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டீரியர் மேட்ரு. அவர்களாக புகார் சொல்லவில்லையே, சொன்னால் ஓகே. அவருக்கு என்ன ஆதாரம் கேட்டால் எதை கொடுப்பாரு? சொல்லிக் கொள்கிறார்கள், பேசிக்கொள்ள யாரும் ப்ரூவ் பண்ணுறது வருவாங்களா? இன்றைக்கி விட்டு விடுவார்கள். இப்போ நிறைய சேனலில் வந்து இவரை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. அது பேச சொன்னோன்னா ஒரு ஸ்டேஜ் வியூஸ் போனோன்னா தானே ஒரு சேனல் ஆரம்பித்தார். நல்ல விஷயம். எப்பொழுதுமே இன்னொருத்தர் கீழே வேலை செய்யும்போது சூப்பர்வைசர் சூப்பர் செக்னு ஒரு செக் இருக்கும், அதை கட் பண்ணுவாங்க. நம்ம விஜய் டிவியில் கூட நிறைய எக்ஸஸாக போகிறப்போ அது அசிங்கன்னு சொல்லிட்டு அவர்களே செய்வார்கள். அது சென்சார் இல்லை என்றால், திரைப்படத்தில் சென்சார் இல்லைனாக்கா அது பல விஷயங்கள் அது போயிடும். சட்ட ஒழுங்கெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கிறப்போ சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுவதை அசிங்கப்படுத்தினா, நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை 198 200 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. ஜட்ஜஸ்ன்னு சொன்னால் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் என்று இருக்காங்க. ஒரு 70க்கு பேராக இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஒரு 500க்கும் மேற்பட்ட 500 1000 சப்கோர்ட்லேருந்து எல்லாவற்றிற்கும் ஒரு 1% 2% ஸ்பில் ஓவர் இருக்க தான் செய்யும். அதை எடுத்துக்கொண்டு இது வந்து அவருக்கு இந்த காவல்துறைக்கு வந்து ஏவல் முறை என்று அவங்க வேலை பார்க்குறாரு. நல்ல செய்தியை சொன்னார், அதில் மறுக்கிறது இல்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வாழ்க்கை, எது தனிப்பட்ட வாழ்க்கைன்னு அவர் கேட்குறார், கேள்வியிலே கேட்குறார், எது தனிப்பட்ட வாழ்க்கை? உதயநிதி ஏன்னா அந்த இதெல்லாம் அதை நாம் சொன்னோன்னா அது தனிப்பட்ட வாழ்க்கை. தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வந்து இமேஜை டேமேஜ் பண்ணுறது. அவதூறு என்ற ஒரு இருக்குது, 499 500 வந்து இருக்கிறது, அதை ப்ரூவ் பண்ண முடியும். இன்னொரு மேட்ரு என்னென்னா, அரசு பப்ளிக்கு நம்மளாம் ஒரு கரடி மாதிரி எங்கே வந்து ஒரு கையை வச்சு ஒரு பிடுங்க முன்னாலும் ஒரு கொத்து முடி வரும், மசிடுன்னு சொன்னால் வரும். அதனால் அதில் மீடியா நடத்தும் பொழுது அவர் சொல்லுவாங்க, சில அரசியல்வாதிகள் சரி அரசு இதில் சொல்லப்போ ஒரு ஹிண்ட்டு கொடுப்பாங்க. என்னாச்சுன்னா, அதை பிடிக்கிறப்ப கொஞ்சம் ஆர்த்தோபெடிக்கெலாம் பார்த்துக்கப்பா அப்படிமா, சர்ஜிக்கல்லாம் பார்த்துக்கப்பா அப்படி சொல்லுவாங்க. ஆர்த்தோபெடிக்கன்னா கை காலை உடைச்சிடாங்கடா, போகிறப்ப அசிஸ்டண்ட் வந்து அவங்க கடுப்பில் இருக்கிற கை காலை உடைச்சிடாங்கப்பா அப்படி சொல்லுவாங்க. அதான் இன்செக்ஷன். அதே மாதிரி சர்ஜிக்கல்லாம் இந்த மூஞ்சை கிழிச்சு ஏதாவது இது பண்ணி விடாங்கடா, ஊமு குத்த 4 குத்துக்கடாங்கிற மாதிரி அந்த மிரட்டலை இன்னொரு தடவை போட்டு அடிக்கிறப்போ வந்துடும். காவல்துறையில் அது ஸ்டைல். இது இன்றைக்கி நேரத்தில், அது அந்த காலத்தில் உலக ரீதியாக செய்யப்பட்ட ஒரு மேட்டருங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கிறது. அது நண்பர்கள் சொன்னால் மரண பயத்தை ஏற்படுத்துவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் அரசு என்பது ஒரு எந்திரம். திஸ் இஸ் நாட் ஆஃப் இண்டிவிஜுவல் மேட்டரில். ஒரு கான்செப்ட் ஒரு தவறு பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் பண்ண முடியாது. ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள், 4வது நாளே புகார் ஃபோன்லேயே வந்துடும். அது மாதிரி ஒரு எம்எல்ஏ செய்கிறார், ஆளுங்கட்சி எம்எல்ஏ செய்கிறார், முடியாந்துடும். ஒரு கலெக்டரு அது சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நேரம் ரீச் பண்ணால் முடியாந்துடும். அதனால் யாரையும் தாண்டி யாரும் செய்ய முடியாது. இப்போ என்ன பிடிச்சி பண்ணார்னா, அந்த வார்த்தை வந்து பொறுக்கிகள் என்ற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து வார்த்தை இருக்கிறது. இன்னொரு முக்கியமான மேட்ருங்க, தமிழ் அகராதியிலே கெட்ட வார்த்தையே இல்லையா, ஒத்து பாருங்கள். உடல் சார்ந்த அவயங்களை சொல்லி திட்டுறது, உறவு சார்ந்த மனிதர்களை சேர்த்து திட்டுவது அக்கா தங்கச்சியெல்லாம் சார். அப்படி இருக்கும்பொழுது இந்த பொறுக்கிகள்ங்கிற வார்த்தைக்கெல்லாம் அவர் வெற்றி பெற்று வர வேண்டும். வந்தால் ஒரு நல்ல ஜேர்னலிசத்தை நடத்த வேண்டும் என்ப ஒரு பேராசையில் நம்ம தான் சொல்கிறோம். அதனால் அவர் சப்போர்ட் பண்ணி பேக்கில் இருக்கிறோம். நம்மளுடைய வியூஸ் நம்ம வந்து நியாயமாக நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் உள்ள நம்மளுடைய கருத்துக்கள் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜேகே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பார்த்தாலே தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை என்பதை குறித்து தான் போயிருக்கும். சில சமயத்தில் தனிப்பட்ட முறையில் சப்போர்ட் பண்ணிட்டு நெகட்டிவாக பண்ண மாட்டோம். அது எதுக்குன்னா பிறகு அந்த காரியங்கள் முடிந்தப்புறம் அதை எரேஸ் பண்ணுவோம், அது வேறு டெலிட் பண்ணுவோம். அது ஒரு நடைமுறை தான்.
அதனால் இப்போ என்ன செய்தாருன்னா, இப்போ ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலு, ஊரே ஒரு பக்கம் பேசிட்டு டக்குன்னு ஒரு பக்கம் அந்த கல்லூரிக்கு, அந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறாரு. என்ன பண்ணாருங்கிறது பின்புலம் இருக்கு. அவங்க தான் லஞ்சம் வாங்குறான், இவங்க தான் அந்த ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்கன்னு நம்ம சொன்னோம்னாலும், அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதனால் அதோட அந்த நியாயங்களை நியாயப்படுத்த வேண்டியது ஒரு பத்திரிகையாளனுடைய ஒரு கடமை. மீடியா இருக்கிறது என்பதற்காக இஷ்டத்துக்கு வார்த்தைகள். ஆனால் இன்றைக்கும் ஒரு மேல் உள்ள நம்ம நட்பு உண்டு, நம்மளுக்கு நல்ல பழக்கம் பேச்சுவார்த்தைகள் உண்டு. இருந்தாலும் இதில் வெற்றி பெற்று திரும்ப வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். லைஃப் இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் காம்ப்ரமைசஸ். எத்தனையோ டிஎம்கே பற்றி திட்டாத வார்த்தைகள் இல்லை கலைஞர். ஆனால் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, அவருக்கும் ஜெயலலிதா பிரச்சனை வரும்பொழுது அந்த ஒருங்கிணைச்சு மூப்பனரை ஒருங்கிணைச்சு ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. அதனால் இருக்கிறது என்பதற்காக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இவர் பண்ணிட்டாருன்னு சொல்ல வரல, அவருடைய எண்ணங்கள் சரி. அவர் ரிமாண்டு கொடுத்துட்டாங்க, ஜட்ஜை வசைப்பாடு தனிப்பட்ட முறையில் கொடுப்பாங்க சார். நாளைக்கு பெட்டிஷன் கொடுப்பாங்க, எதிர்ட்டு எங்கள் ஆளுநர் அங்கே காசு வாங்குறாரு சொல்ல தான் செய்வான். போலீஸு அங்கே இருக்காங்க, அது பண்ணால் சொல்ல தான் செய்வாங்க. அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஆதாரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா ப்ரூவ் பண்ணி வர்றதுக்கு 10 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளே வயசு எல்லாம் போயிடும். அதனால் நம்ம இந்த விஷயத்தில் என்ன சாதித்தா? எதுவும் சாதிக்கல. இவர் சொன்னதுனால ரோடு போட்டாங்களா? இவர் சொன்னதுனால பஸ் விட்டாங்களா? இவர் சொன்னதுனால தண்ணீர் அப்படியே குடிநீர்லாம் வந்துருச்சா? காவிரி இணைச்சிட்டாங்களா? எதுவும் கிடையாது. இவருடைய அறிப்பை சொரிந்து கொள்வதற்கு மீடியாவை ஒரு சீப்பாக பயன்படுத்தி விட்டார். சரி, இப்போ ஒன்று ப்ரூவ் பண்ணுவாங்கல்ல. ஒரு டிபார்ட்மெண்ட் சார், 1,00,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு துறை, நீதித்துறை கம்பைனில் சேர்ந்துருக்கிறது. அவர்கள் எங்கெங்கே யார் யார் தொடர்பானதை லிஸ்ட் எடுத்து அவர் கையில் இருக்கக்கூடிய கிரிமினல்ஸாக இருக்கலாம், நல்லவர்களாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு ஒரு 100 கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுருப்போன்னா என்ன செய்ய முடியும்? அதை மீறி வருவதற்கு நீங்கள் ஜெயிப்பீர்கள். எப்போ? 25 வருஷம் கழிச்சு ஜெயிச்சா எல்லாம் நாடி நார்மலாக திறந்து போய் நிற்கும். அதனால் இவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த தனிப்பட்ட தாக்குதல் நடத்தக்கூடிய அனைவரும் ஆதாரம் இல்லாமல் செய்யார்கள். ஆதாரத்தை கொடுங்க சார். நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட உயரதிகாரிகளுக்கோ அந்த அமைச்சருக்கோ கொடுங்க சார். அது நேரில் பார்த்து பேசு சார். கவர்னர் போய் பார்க்குறார். அதுக்கப்புறம் அவர் பார்க்க விட்ட மாதிரி தெரியல. ஒரு தடவை பார்த்தாரு, ஓகே, அது விசாரிப்பாங்களே. ஒருத்தர் சந்திக்கிறேன்னு டேட்டு கேட்டால் டக்குன்னு அந்த விஐபிஸ் என்ன பண்ணுவாங்க, இதை மாதிரி விசாரிக்க சொல்லுவாங்க. அந்த அளவு என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்தாச்சு, இதை வச்சு பப்ளிசிட்டி கொடுக்குறாரா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்க்குமாங்க எல்லா கதவும் அடைக்கப்பட்டுடும். ஒரு நாள் யூஸ் பண்ணலாம், எல்லா கதவும் அடைக்கப்பட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால் என்ன சாதித்தார் என்பதை விட சாதனைக்கு ரீச் பண்ணும் பொழுது தனி மனித தன்னுடைய அறிப்பை சொல்லிக்கிறதுக்கு நாளைக்கு வரப்போகிறாரு, நல்லது பார்க்க போகிறோம், அது வேறு. இருந்தாலும் இதை ஒரு தனி மனித தாக்குதலை ஊக்கப்படுத்தக்கூடாது. இப்போ போய் தெருவில் போய் நிற்கிறார், தேரெடுத்து தெருவில் விட்டாங்க, எல்லாம் கைதட்டி விட்டு நம்ம ஊரில் கிளாஸ்மேட்டில் அப்படி ஒரு தடவை நம்ம அலுவலகத்தில் சீரியஸாக தட்டி பேசிகிட்டு இருக்கோம். யாருக்கோ ஆதரவா எல்லாம் பேசி முடிஞ்சு தெரியுமாறும் ஒருத்தனுக்கான யாருக்காக வந்தானே, ஏன் சார் சொன்ன நாங்கள் கேட்டோமா உங்களை பற்றி, நீங்களாக போய் பேசிகிட்டு கிடக்குறீங்க, நீங்கள் பண்ண நாங்கள் முடிச்சா நான் சொல்ல முடியுமா, என்னை விட்டானுவோம். இதுதான். அதனால் ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசாங்க இயந்திரம், ஒரு நீதித்துறை, ஒரு காவல்துறை, எல்லா துறையும் பகிர்ச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு தனி ஒரு பெரிய நிறுவனங்கள்லாம் ஒரு தனி கட்டிடம் அது மாதிரி இப்போ வாடகை அவரே சொல்கிறார், என் கட்டிடத்தை காலி பண்ண சொல்லி கொடுவாங்க பாருங்கள். அப்புறம் போகிறோம். அதனால் என்ன சாதித்தார் என்பதை விட சாதிப்பதற்கு முயற்சி பண்ண போய் தன்னுடைய அறிப்பை சொரிஞ்சிக்கிறதுக்கு காவல்துறையையும் இதையும் ஒரு சீப்பாக பயன்படுத்தினார். அதனுடைய பலாபலன்களை அனுபவிச்சார் என்பதை தவிர வேறு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. வாழ்த்துக்கள்.